அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ரீசெண்டாக டிவிகே கட்சி அவங்க வந்து 108 தொகுதி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 118 இருந்தால் தான் ஆட்சியை அமைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா 234 டிவைட் பை 2. ஸோ 100 டிவைட் பை 2 பார்த்தீங்கன்னா 117 + 1 அந்த ரேஞ்சில் வரும். அதனால் 118 இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க இப்போ என்ன பண்ணணும்னா, மற்ற கட்சியிலேருந்து எம்எல்ஏ வந்து மீன்ஸ் டிவிகா அவங்க வந்து பேச்சுவார்த்தை எடுத்து பண்ணணும். ஸோ ஆல்ரெடி டிஎம்கேட்ட இருந்து வாங்க முடியாது. ஏன்னா டிஎம்கேட்ட டிவிகா வந்து அந்தளவுக்கு வந்து சந்து பொந்து எல்லாமே வந்து ஃபைட் பண்ணியாச்சு. திரும்ப வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்க முடியாது. ஸோ டிஎம்கே அலைன்ஸ் வச்சு அந்த கட்சியிலேருந்து டிவிகே வந்து கேட்கலாம். இல்லைனா ஏடிஎம்கே அவங்க வச்ச அலைன்ஸில் இருந்து கேட்கலாம். ஸோ இதான் வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸோ ஆல்ரெடி டிவிகே தலைவர் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலேயும் பங்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு மோட்டிவோட நாம் வந்து அவங்கள வந்து அப்ரோச் பண்ணலாம். இல்லைன்னா அவங்க வந்து ஆல்ரெடி அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து டிவிகே விஜய் அவருக்கு வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 டேஸில் வந்து இந்த கூட்டணி வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தலைவர் வந்து விஜய் அவர்கள் வந்து சிஎம் வந்து சிஎம் சீட்டில் வந்து உட்காந்துருவார். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவிகே விஜய் அவர்கள் வந்து மார்னிங் ஆளுநருக்கு வந்து ஒரு மெயில் வந்து அனுப்பியிருக்காரு. 15 டேஸ் வந்து டைம் கொடுங்க, அதுக்குள்ளே வந்து பெரும்பான்மை வந்து காமிக்கிறோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ டெஃபினெட்லி மேபி 15 டேஸ்க்குள்ளே நடக்கலாம். இல்லைன்னா 10 டேஸ்க்குள்ளே அவங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு யார் எப்படி சிஎம்னு டிசைட் பண்ணுவாங்க. இனிமேல் சிஎம் பார்த்தீங்கன்னா விஜய் தான். அது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். நாம் வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவோம் டிவிகே விஜய் அவர்களுக்கு. ஏன்னா வித்தின் 3 இயர்ஸில் வந்து அவங்க வந்து ஆட்சி பிடிக்கிறாங்கன்னா, அவங்க எப்படி வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியலை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து உள்ளே இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க நான் என்ன அதில் வந்து லேர்ன் பண்ணுறேன்னா, சும்மா நியூஸில் நாம் வந்து என்ன சொல்கிறது, போய் முன்னாடி பேசி நம்மளோட எல்லா இமேஜினேஷனை வந்து அவங்ககிட்ட சொன்னோன்னா, அவங்க வந்து புதுசாக வந்து இன்னொன்று க்ரியேட் பண்ணாங்க நியூஸ்காரங்க. அதுக்கு வந்து திரும்ப நம்ம பதில் சொல்லணும். ஸோ இப்படியே வந்து அதை வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கணும் தவிர அது வந்து செயலில் இருக்காது. ஸோ தலைவர் விஜய் பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து செயல் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து செயல் பண்ணனால தான் இப்போ அவர் வந்து மெஜாரிட்டி ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. மற்றவங்களாம் வந்து மற்ற டீம்லாம் பார்த்திங்கன்னா, அவங்கள வந்து பேட்டி கொடுக்குறது, அவங்கள திட்டுறது, அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். ஆனால் இவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து டிஎம்கே பற்றி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி மக்கள் வந்து விரும்பியிருக்காங்க இந்த மாதிரி வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குறோம்னு சொல்லி. ஸோ எல்லாமே வந்து கைகூடி அவருக்கு வந்து நல்ல ஒரு ஓட்டிங் வந்து வந்திருக்கு. ஸோ நாம் வந்து திரும்ப வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுவோம் டிவிகே விஜய் அவர்களுக்கு. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா தொண்டர்களுக்கும், எல்லா மக்களுக்கும், எல்லா எம்எல்ஏக்களுக்கும் நாம் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். டெஃபினெட்லி விஜய் அவர்கள் வந்து சிஎம்மாக வருவார். ஸோ வித்தின் 15 டேஸ் அந்த டைம் கேட்டிருக்காரு. 15 டேஸில் டெஃபினெட்லி he is become CM.
தேங்க்யூ ஆல். பாய்.